Good morning, students. Today we are going to discuss about a new chapter, organ and organ system in animals. In this chapter, we shall discuss about the morphology and anatomy of earthworm, cockroach and frog. Already you know the meaning of morphology. Morphology means to know the external appearance of the species, and anatomy means to learn the internal organs. Now we elaborately discuss about the earthworm. Earthworm is a Lambeotomaruti. It comes under phylum Annelida and class Aligoceti, order Haplotaxida and genus Lambeoto, species Maruti. Then earthworm is a terrestrial invertebrate that inhabits the upper layer of the moist soil rich in decaying organic matter. earthworm அப்படின்றது தரைவாழ் உயிரி. தட் மீன்ஸ் இது நிலத்தில் வாழக்கூடிய ஒரு முதுகு நாணற்ற ஒரு உயிரினம். இட் இன்ஹிபிட்ஸ் த அப்பர் லேயர் ஆஃப் த மாய்ஸ்ட் சாயில். தட் மீன்ஸ் ஈரப்பதம் நிறைந்த மணல் பகுதியில் அதிகமான அளவு ஆர்கானிக் மேட்டர், டீகேயிங்காக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் இருக்கக்கூடிய அப்பர் சாயில் சர்ஃபேஸில் இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணும், சர்வே பண்ணும். இட் இஸ் அ நாக்டர்னல் அண்ட் டியூரிங் த டே இட் லிவ்ஸ் இன் அ பரோஸ். தட் மீன்ஸ் இது இரவு நேரத்தில் ஆக்டிவாக இருக்கும். அண்ட் டே டைமில் இது என்ன பண்ணும், பரோ அப்படின்னா ஒரு வலை மாதிரி ஒரு பொந்தை என்ன பண்ணி உருவாக்கி அதில் என்ன பண்ணும், வாழும். அண்ட் ஸ்வாலோயிங் த சாயில், இது மண்ணை என்ன பண்ணும், உணவாக விழுங்கிக் கொள்ளும். Then in gardens they can be traced by their faecal deposits known as the worm casting on the soil surfaces. இதை கார்டனில் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது அதனுடைய ஃபீசியல் டெபாசிட்ஸ். தட் மீன்ஸ் அதனுடைய கழிவுகளை இதை வேர்ம் காஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம் சாயிலோட சர்ஃபேஸில். இதை நாங்குல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுவோம், அந்த தோட்டங்களில் மேலே என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக அது இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Then earthworms are considered as the friends of farmers. நம்ம earthworm farmers-ஓட friends அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. Then the common Indian earthworms are அப்படின்னா, இந்தியாவில் பொதுவாக 3 different types of the earthworms என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த Lambeotomaruti. இதை Megascolex maruti அப்படின்னு சொல்லலாம். தென் Perianthix excavatus அண்ட் Metaphyre posthuma. தென் இதை பெரிட்டிமா போஸ்துமா அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த எர்த்வார்ம்ஸ் இந்தியாவில் இருக்குது. தென் earthworms are also conveniently classified based on their ecological strategies. அது போக அது எக்காலஜிக்கலாக அது வாழக்கூடிய அந்த பரப்பை வச்சு அகெயின் 3 டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எபிஜியிக், ஆனிசிக்ஸ் அண்ட் எண்டோஜிக்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதனுடைய எக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வச்சு. Then first epigeeics in Greek for up on the air. That means what? Epigeic forms அப்படின்னா இது பூமிக்கு மேல் பகுதியில் என்ன பண்ணும், வாழும். ஆர் சர்ஃபேஸ் dwellers. That means up on the earth அப்படின்னா எர்த்துக்கு மேல் பகுதியில் இது என்ன பண்ணும், வாழும். இதுக்கு எக்ஸாம்பிள் பெரியானிக்ஸ் எக்ஸ்கேவட்டஸ் அண்ட் யூட்ரலஸ், தென் யூஜேனியே. இது ரெண்டும் என்னது, எபிஜியிக் ஃபார்மட்டுக்கு எக்ஸாம்பிள். தென் அனிசியிக் அப்படின்னா க்ரீக் ஃபார் அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த். தட் மீன்ஸ் பூமியில் இருந்து. தட் மீன்ஸ் அப்படின்னா எர்த்தோட சாயிலோட மேல் பகுதியில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆர் ஃபவுண்ட் இன் த அப்பர் லேயர் ஆஃப் த சாயில். எக்ஸாம்பிள் Lambeotomaruti, மண்ணோட மேல் பகுதியில் இது என்ன பண்ணும், காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் Lambeotomaruti Lumbricus terrestrius. இது ரெண்டும் அனிசிக் ஃபார்மட்டுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் எண்டோஜியிக்ஸ் அப்படின்னா க்ரீக் ஃபார் வித்தின் த எர்த், பூமிக்குள் அப்படின்னு அர்த்தம். ஆர் ஃபவுண்ட் இன் த டீப்பர் லேயர் ஆஃப் த சாயில், சாயிலோட கீழ் பகுதியில் இது என்ன பண்ணும், காணப்படும். எக்ஸாம்பிள் ஆக்டோசிட்டனோ தெர்ஸ்டோனி அப்படின்ற ஸ்பீசிஸ் எண்டோஜியிக்ஸ்க்கு வெரி குட் எக்ஸாம்பிள். சி த பிக்சர். இந்த பிக்சர் பாருங்கள். இதில் எபிஜியிக்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஃபைட்டோஃபேகஸ்.
ஃபைட்டோ மீன்ஸ் வாட், பிளான்ட்டை இது வந்து என்ன பண்ணும், விழுங்கும். இது வந்து என்னது, சாயிலோட அப்பர், அதாவது எர்த்தோட மேல் பகுதியில் இந்த எபிஜிக் ஃபார்மட் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. அடுத்து ஆனிக் பாருங்கள், திட் இஸ் த சியோ ஃபைட்டோ பேகஸ். ஜியோ அப்படின்னா சாயில், ஃபைட்டோனா பிளான்ட்டு, ஃபேகஸ்னா விழுங்குறது. இது மண், தாவரம், இதை வந்து என்ன பண்ணுது, விழுங்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. மண் தாவர விழுங்கி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எண்டோஜிக்ஸ் ஃபார்மட் அப்படின்னா இது வந்து என்னது, ரொம்ப டீப்பர் சாயிலில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து ஜியோ பேகஸ் அப்படின்னா இது சாயில் அப்படியே விழுங்கிரும். ஓகேங்களா. ஸோ எக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எர்த்துவாமை எபிஜிக், ஆனிசிக் அண்ட் எண்டோஜிக்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியாக என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா, பிரிச்சிருக்காங்க. ஓகே. தென் அடுத்து இதனுடைய மார்ஃபாலஜி. ஓகே, ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் மார்ஃபாலஜி. டு லேர்ன் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் த மார்ஃபாலஜி. ஒரு ஸ்பீசிஸோட புற தோற்றத்தை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து என்னது, மார்ஃபாலஜி. தென் லாம்பிட்டோ மாருதி காமன்லி ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. இது நம்மளோட தமிழ்நாட்டில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். இட் ஹேஸ் அ லாங் அண்ட் சிலிண்டரிக்கல் நேரோ பாடி. நீளமான உருளை வடிவமான ஒரு குறுகலான அமைப்பை உடையது. தென் விச் இஸ் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். இதனோட பாடியை 2 ஈக்குவல் ஹால்ஸாக வந்து என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். லாம்பிட்டோ மாருதி இஸ் 82 to 20 mm in a length, மீட்டர் நீளம் உடையதாகவும், தென் 3.5 to 5 mm டயாமீட்டர் விட்டம் உடையதாகவும் இந்த லாம்பிட்டோ மாருதி காணப்படுது. அண்ட் இட் இஸ் லைட் ப்ரௌன் இன் கலர். நல்ல லைட் ப்ரௌன் கலரில் இதனுடைய கலரிங் இருக்கும். வித் பர்பிளிஷ் டிஞ்ச் அட் தேர் ஆன்டீரியர் எண்ட். அதனுடைய முன்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணும், காணப்படும். This color of the earthworm is mainly due to the presence of porphyrin pigment. இந்த கலரை எர்த்வார்முக்கு கொடுக்கறது அதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய போர்பைரின் அப்படின்ற நிறமி தான் எர்த்வார்முக்கு இந்த கலரை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. Then the body of the earthworm is encircled by a large number of grooves which is divided into a number of compartment called the segment. இதனோட பாடியில் நிறைய வளைய வடிவத்தில் பள்ளங்கள் வந்து காணப்படுது. இதனுடைய பாடியை நிறைய செக்மெண்ட்ஸாக, நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து என்ன பண்ணுது, பிரிக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எர்த்வார்ம் அப்படின்றது மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் பாடி, கண்ட அமைப்பை உடைய புழுக்கள். இது கண்டமாக அந்த பள்ளங்கள் இதனோட பாடியை வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரிச்சிருக்கு. ஓகேங்களா. தென் தட் இஸ் கால்ட் as the segments or metamass. Okay. Then லாம்பிட்டோ மாருதி consists of about 165 to 190 segments. அதனோட பாடியில் 165லேருந்து 190 வரைக்கும் கண்டங்கள், செக்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. The dorsal surfaces of the body is marked. அதனுடைய டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி. ஓகேங்களா. அது எப்படி மார்க் பண்ணப்படுது அப்படின்னா டார்க் மிட் dorsal line, dorsal blood vessels. That means dorsal surfaceனா அதனுடைய மேல் பகுதி, அதனோட சென்டரில் லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் நீல வட்டத்தில் சென்டர் பகுதியில் blood vesselsஆல் ஆன ஒரு திக்கான மிட் டார்சல் லைன் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. பாருங்கள், the dorsal surfaces of the body is marked by a dark mid dorsal line, that is dorsal blood vessels. அதாவது blood vesselsஆல் அதனுடைய மிட் டார்சல் லைனில் ஒரு நீல ஒரு கோடு லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் நீல் அச்சில் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. தென் அடுத்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். Yes, see the picture of the earthworm. Already you know earthworm is a hermaphrodite, male and female. சரியா, gamete or reproductive organs are present on the same body, then only it called as the hermaphrodite species. Then இதனுடைய ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி, இதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பாடி நிறைய செக்மெண்டடாக இருக்குது. தென் இதனுடைய ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு பேர் வந்து அதனுடைய மவுத் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டோட சென்டர் பார்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த பெரிஸ்டோமியம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரிஸ்டோமியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டோட சென்டர் பார்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த பெரிஸ்டோமியமுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளாப் வந்து என்ன ஆயிருக்கு, ஹேங் ஆயிருக்கு. அதை வந்து ப்ரோஸ்டோமியம் ஆர் அப்பர் லிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. see the picture.
பெரிஸ்டோமியம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டோட சென்டர் பார்ட்டில் இருக்குது. அதுக்கு மேலே முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாப் ஓவர் ஹேங்கிங் ஆகிருக்கு. இது அப்பர் லிப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ரோஸ்டோமியம் அப்படின்னு சொல்லலாம். இதனோட பாடியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. தென் இதனுடைய செக்மெண்ட்டில் 14th to 17th செக்மெண்ட்டில் கிளைட்டெல்லாம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த பார்ட் மட்டும் கம்பேர்ட் டு அதர் செக்மெண்ட் நல்ல ஸ்வாலோன் ஆகி கிளாண்டுலாரில் ஸ்கின் வந்து திக்கனாக வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே தான் கொக்குன் ஃபார்மேஷன் வந்து என்னாகும், அக்கர் ஆகும். தென் கம்பேர்ட் டு அதர் செக்மெண்ட் இட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். see the picture. தென் அடுத்து நெக்ஸ்ட் இதனுடைய ஃபைனலி இதனுடைய ஆனல் ஓப்பனிங்கை நம்ம பிஜிடியம் அப்படின்னு சொல்கிறோம். பிஜிடியம் இஸ் அதர்வைஸ் அதனுடைய ஆனல் ஓப்பனிங்கை தான் நம்ம பிஜிடியம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதனோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா 10th செக்மெண்ட்ஸ் ஆன்வர்ட்ஸ் டார்சல் போஸ் அப்படின்னா வெளிப்புற துளைகள் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது சிலோமிக் ஃபார்மட்டோட கம்யூனிகேட்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதனோட லோக்கோமோட்டரி ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டே. ஓகேங்களா. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் செட்டேரியஸ் சாக்ஸ் அப்படின்ற ஒரு பை மாதிரி இருக்கும். அதிலிருந்து இந்த சீட்டை வந்து என்ன ஆகும், ஆர்ஜினேட்டட் ஆகும். ஓகேங்களா. தென் பாருங்கள் இதனுடைய ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 14th செக்மெண்ட்லேயும் 18th செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் போரும் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். எஸ் இந்த வென்ட்ரல் சர்ஃபேசஸ். இப்போ ப்ரீவியஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதனோட டார்சல் சர்ஃபேசஸில் மிட் டார்சல் லைனில் லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் ஒரு பிளட் வெசல்ஸ் போகிற ஒரு லைன் தெரியுது அப்படின்னு சொல்லி அதனோட டார்சல் சர்ஃபேசஸ். டார்சல்னால் மேலே இருக்கக்கூடியது, வென்ட்ரல்னால் கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். ஓகேங்களா. தென் வென்ட்ரல் சர்ஃபேசஸ் இஸ் டிஸ்டிங்ஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ். டார்சல் சர்ஃபேசஸ்லேருந்து வென்ட்ரல் சர்ஃபேசஸை எது பிரிக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க துளை, அதைத்தான் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ். அதன் மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டார்சல், அதில் குட்டி குட்டி போஸ் வந்து 10th செக்மெண்ட்டில் இருக்கும். மிட் டார்சல் லைனில் பிளட் வெசல்ஸால் ஆன ஒரு ஆக்சிஸ் லைன் இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க துளை வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த மவுத் இஸ் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் த ஃபஸ்ட் செக்மெண்ட். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆஃப் த பாடி கால் த பெரிஸ்டோமியம். அதனுடைய மவுத்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் பெரிஸ்டோமியம். ஓவர் ஹேங்கிங் த mouth a small flap called the upper lip or prostomium. இதுக்கு மேலே மவுத்துக்கு மேலே ஓவர் ஹேங்கிங் ஆகி ஒரு அப்பர் லிப் ஃபார்மட் இருக்கும். அதுக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். இந்த லாஸ்ட் செக்மெண்ட் கேஸ் த ஆனஸ் கால் த பிஜிடியம். அதனுடைய லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஆனஸ் இருக்குது, அதுக்கு பேர் பிஜிடியம். இன் மெச்சூர் earthworm segments to 14th to 17 may be found swollen with the glandular thickening of the skin called the glytellum. 14th to 17th செக்மெண்ட்டில் நல்ல பருத்த நல்ல தோல் சுரப்பிகள், கிளாண்டுலார் திக்கனிங் அப்படின்னா அதனோட ஸ்கின் வந்து நல்ல சுரப்பிகள் மாதிரி நல்ல திக்காக இருக்கும். அந்த ஒரு தடித்த பகுதி வந்து காணப்படும். தட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் த கிளைட்டெல்லாம். ஓகேங்களா. தென் திஸ் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கொக்கோன். இதுதான் வந்து என்னது, புனர் தடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யங் ஃபார்மட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு கொக்கோன் ஃபார்மட்டாக இது ஆக்ட் அப் பண்ணுது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கிளைட்டெல்லாம் த பாடி ஆஃப் த earthworm இஸ் டிவைடட் இன்டூ. இந்த earthwormல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த கிளைட்டெல்லாம் பேஸ் பண்ணி இதனோட பாடியை 3 ஃபார்மட்டாக என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ப்ரீ கிளைட்டெல்லார் ரீஜியன் அண்டு போஸ்ட் கிளைட்டெல்லார் ரீஜியன் அண்டு கிளைட்டெல்லார் ரீஜியன் அப்படின்னு 3 ஃபார்மட்டாக பிரிக்கிறாங்க. தட் மீன்ஸ் கிளைட்டெல்லாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டு, கிளைட்டெல்லார் பார்ட்டு அண்ட் கிளைட்டெல்லாருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. தட் இஸ் 14th to 17th முன்னாடி பின்னாடி அண்ட் தட் பார்ட். ஓகேங்களா. தென் பாருங்கள். Due to the presence of glytellum, the body of the earthworm is divided into pre-glytellar region, that is 1st to 13th segment, and glytellar region 14th to 17th segment, and the post-glytellar region after the 17th segment. Okay, it's easy. 14th to 17th செக்மெண்ட்டில் கிளைட்டெல்லார் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 to 13th செக்மெண்ட்டை நம்ம முன் கிளைட்டெல்லார் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். தென் அந்த கிளைட்டெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவை 14th to 17th நம்ம கிளைட்டெல்லார் ஏரியான்னு சொல்கிறோம். அந்த பின்னாடி 17th பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம போஸ்ட் கிளைட்டெல்லார் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். தென் இன் ஆல் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடி எக்ஸப்ட் த ஃபஸ்ட், லாஸ்ட் அண்ட் த கிளைட்டெல்லாம் there is a ring of chitinous body setae. அதனோட பாடியில் எல்லா செக்மெண்ட்லேயும் எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு, லாஸ்ட் அண்ட் கிளைட்டெல்லாம், மவுத் இருக்கக்கூடியது, ஆனஸ் இருக்கக்கூடியது, அந்த 14th to 17th கிளைட்டெல்லார் ஏரியா, அதை தவிர மிச்ச எல்லா இடங்களிலும் கைட்டின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் ஆன பாடி சீட்டே வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் திஸ் பாடி சீட்டே அரைசஸ் ஃப்ரம் த செட்டிகரஸ் சாக்ஸ்.
இந்த பாடி சீட்டே ஒவ்வொரு சாக், அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சாக் அப்படின்னா ஒரு பை மாதிரி அமைப்பில் இருந்து நீளமாக வந்து என்ன ஆயிருக்கு, வெளியில் அரைசஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆஃப் த ஸ்கின் அண்ட் இட் இஸ் கர்வ்ட் அஸ் a S-shaped. See the picture, இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாடி சீட்டே ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு குட்டி சாக் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இந்த பாடி சீட்டே வந்து என்ன ஆயிருக்கு, ஆரிஜினேட்டட் ஆயிருக்கு. தென் the body setae arises from the seticerous sac of the skin and it is curved as a S-shaped. Setae can be protruded or retracted. இது வந்து உள்ளே இழுத்துட்டு என்ன பண்ண முடியும், வெளியே நீட்டவும் முடியும். and their principal role is in the locomotion. இதனுடைய முக்கியமான, இந்த சீட்டையோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா அது இடப்பெயர்ச்சிக்கு, லோகோமோஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எர்த்வாமோட லோகோமோட்டரி ஆர்கன் எது அப்படின்னா சீட்டை. ஓகேங்களா, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்? வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ எர்த்வாமோட பாடியில் என்னென்ன எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ், அப்பர்ச்சர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மவுத் அண்ட் ஆனஸ். மவுத்துன்ற இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஆனல் ஃபார்மெட்டில் பிஜிடிஎம்மில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, அண்ட் டார்சல் போஸ். ஆல்ரெடி நம்ம டார்சல் வியூவில் 10th செக்மெண்ட்டில் இருந்து மைன்யூட் போஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஸ்பெர்மத்திக்கல் ஓப்பனிங்ஸ் மீன்ஸ் ஸ்பெர்மை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்மெட், இந்த விந்து கொல்பை அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அப்படின்னா என்னது, இனப்பெருக்கத்திற்கான அந்த துளை ஓப்பனிங். இப்போ நம்ம ஃபீமேலில் வந்து 14th அண்டு மேலில் வந்து 18th செக்மெண்ட்டில் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, தட் பார்ட். அண்ட் நெப்ரிடியோ ஃபோர்ஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா, நெப்ரிடியோ ஆல்ரெடி யூனோ இந்த எக்ஸ்கிரீட்டரி ஃபார்மட்டோட ஃபங்க்ஷனல் ஃபார்மட், தட் மீன்ஸ் இட் வேஸ்டேஜை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த போஸ், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நெப்ரிடியோ ஃபோர்ஸ். இந்த மாதிரி இத்தனை எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் எர்த்வாமோட பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த டார்சல் போஸ் ஆர் ப்ரெசன்ஸ் ஃப்ரம் த 10th செக்மெண்ட். அந்த டார்சல் சர்ஃபேஸ்னால் அதனோட மேல் பகுதியில் 10th செக்மெண்ட்லேருந்து குட்டி குட்டி போஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் த சீலோமிக் ஃப்ளூயிட் கம்யூனிகேட் டு த எக்ஸ்டீரியர் த்ரூ தீஸ் போஸ். ஆல்ரெடி யூனோ அன்னலிடா அப்படின்றது என்னது, யூசீலோமேட். ஓகேங்களா, ஸோ சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து இந்த டார்சல் போஸ் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஃபார்மட்டோட வந்து என்ன ஆகுது, கம்யூனிகேட் ஆயிடுது. தென் the coelomic fluid communicate to the exterior through these pores and keep the body surface moist and free from harmful microorganism. இந்த coelomic fluid இந்த டார்சல் போஸ் வழியாக வெளியில் போகிறதுனால அதனோட ஸ்கின் ஆல்வேஸ் மாய்ஸ்டாக, எப்பயுமே ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்குது. இது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து இது ப்ரிவெண்ட் ஆகுறதுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, தென் அடுத்து spermatical openings are 3 pairs of small ventrolateral apertures. Spermatical openings means what? And the sperm receive பண்ணக்கூடிய format that is called as the spermatical opening. இது எங்கே present ஆயிருக்கு அப்படின்னா small ventrolateral. That means ventralனா கீழே, பேக் சைடு, தென் லேட்ரல்னா சைடில், பக்கவாட்டு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அப்போ வென்ட்ரோலேட்ரல் அப்பர்ச்சர்ஸ். இது வந்து என்ன செக்மெண்ட், லையிங் இன்டர் செக்மெண்ட்லி பிட்வீன் த குரூப்ஸ் ஆஃப் த செக்மெண்ட் 6 to 7 and 7 to 8 and 8 to 9. நத்திங் பட் இதனுடைய என்னது, ஸ்பெர்மத்விக்கல் ஓப்பனிங்னா அந்த ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஓப்பனிங்ஸ் இதனுடைய சைட் பார்ட்டில். இப்போ நமக்கு எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேனமும் பேக் சைடில் வெர்டிப்ரல் காலமும் சைடில் வந்து ரிப்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம், அதே மாதிரி இதனோட வென்ட்ரோ அண்ட் லேட்ரலி அப்படின்னா சைடு ஃபார்மட்டில். தென் 6 to 7 and 8 to 9, 7 to 8 and 8 to 9ல இந்த குரூப்ஸில் இந்த ஓப்பனிங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த செக்மெண்ட்ஸில். A pair of female genital apparatus lie on the ventral side in the 14th segment, already you know, and a pair of male genital apertures are situated lateroventrally in the 18th segment. 14th செக்மெண்ட்டில் ஃபீமேலோட ஜெனிட்டல் அப்பர்ச்சஸும் இனப்பெருக்க துளையும், அதே மாதிரி 18th லேட்ரோவென்ட்ரலி சேம் திங். அதே மாதிரி லேட்ரோவென்ட்ரலினா கீழேருந்து சைடில் பக்கவாட்டில் 18th செக்மெண்ட்டில் மேலோட ஜெனிட்டல் அப்பர்ச்சஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெப்ரிடியோ ஃபோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஃபார்மட். எவ்ரி செக்மெண்ட்லையும் நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆர் நியூமரஸ் அண்ட் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி ஆஃப் த எர்த்வார்ம். த்ரூ அவுட் பாடிலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு எக்ஸப்ட் எ ஃபியூ ஆன்டீரியர் செக்மெண்ட். தட் மீன்ஸ் மவுத் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் வந்து இது வந்து என்ன செய்யாது, இந்த நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து என்னது இருக்காது. த்ரூ விச் த மெட்டபாலிக் வேஸ்டேஜ் ஆர் எலிமினேட்டட். இந்த நெப்ரிடியோ ஃபோர்ஸ் ஓப்பனிங் வழியாக இதனுடைய மெட்டபாலிக் வேஸ்டேஜ் எல்லாமே இது வந்து என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்
anatomy. Then anatomy அப்படின்னா என்னது? To learn the structure of the internal organs. Then the body wall of the earthworm is very moist. அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், அந்த மண் புழுவோட வெளிப்பகுதி வந்து எப்படி இருக்குது? ரொம்ப மாய்ஸ்ட், ஈரப்பதமானதாக. தின்னா அப்படின்னா லைட்டாக, சாஃப்டாக மென்மையானதாக. ஸ்கின்னி அப்படின்னா தோல் மாதிரி. தென் எலாஸ்டிக், நல்ல சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையதாக, மீளும் தன்மை உடையதாக இருக்குது. அண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த கியூட்டிக், அதனுடைய அந்த வால் லேயரில் வெளியில் கியூட்டிக்கிள் இருக்குது. தட் கிவ் மாய்ஸ்டன் கெப்பாசிட்டி. அந்த வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அப்படியே க்ளூமிங்காக வளவலான்னு இருக்க மாதிரி இருக்கும், கொலக்கொலான்னு இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த கியூட்டிக்கல். அதுக்கு கீழே எபிடர்மிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் சர்ஃபேசஸில் கியூட்டிக்கல், அதுக்கடுத்து எபிடர்மிஸ், அடுத்து மசில்ஸ் அண்டு சீலோமிக் எபித்தீலியம். ஓகேங்களா? இதெல்லாம் அதனோட பாடி வாலில் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த எபிடர்மிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், அதனுடைய கியூட்டிக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லேயர் எபிடர்மிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது, கிளாண்ட் செல்ஸ் சுரப்பு செல்கள் இருக்குது, பேசல் செல்ஸ்னால் அடிப்படை செல்கள் இருக்குது, சென்சரி அப்படின்னா உணர்ச்சிகளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே இந்த எபிடர்மிஸில் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் எ ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால் த சீலோம். ஆல்ரெடி எர்த்வார்ம் வந்து ஒரு சீலோமேட் அனிமல். அதனால் அதனோட பாடி வாலுக்கும் அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், தட் இஸ் அதனோட அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பில் சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாருங்கள், எ ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால் த சீலோம் இஸ் சீன் பிட்வீன் த அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் த பாடி வால். ஓகே, இந்த சீலோம் கண்டைன்ஸ் த சீலோமிக் ஃப்ளூயிட். அந்த சீலோம்குள்ளே இடையில சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டன், ஹைட்ரோஸ்கெலிட்டன், நீராலான ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஆக்டப் பண்ணுது. பாருங்கள், இந்த சீலோம் கண்டைன் த சீலோமிக் ஃப்ளூயிட் அண்ட் சர்வ் அஸ் அ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் மாதிரி அந்த நீரினால் ஆன ஒரு என்னது முதுகு எலும்பு இருக்கிற அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இன் விச் த சீலோமோசைட்ஸ் ஆர் நோன் டு பிளே எ மேஜர் ரோல் இன் த ரீஜென்ரேஷன். அதில் இருக்கக்கூடிய அந்த சீலோமோசைட்ஸ் அப்படின்றது ரீஜென்ரேஷன், இழப்பு மீட்டல் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரீஜெனரேஷன் அப்படின்னா லாஸ்டடான பார்ட்டை திருப்பியும் கெயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி லிசார்ட் வந்து டெய்லை லேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் ரீஜெனரேட் பண்ணிக்கிறது. தட் இஸ் தென் இம்யூனிட்டி அண்ட் wound ஹியலிங். அந்த சீலோமோசைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து அதுக்கு ரீஜென்ரேஷனுக்கும், இம்யூனிட்டினா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியையும், அண்ட் wound ஹீலிங், ஏதாவது புண் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் அந்த சீலோமோசைட்ஸ் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் ஆஃப் த earthworm is milky. இந்த சீலோம்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சீலோமிக் ஃப்ளூயிட் எப்படி இருக்குது அப்படின்னா பால் மாதிரி, ஆல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை உடையதாக இருக்குது. ஓகேங்களா? தென் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கிரானுலோசைட்ஸ், துகள்களால் ஆன சப்ஸ்டன்ஸ் ஆர் இலியோசைட்ஸ் இருக்குது. தென் அமிபோசைட்ஸ், மியூகோசைட்ஸ் அண்ட் லியூகோசைட்ஸ். நமக்கு எப்படி டபிள்யூபிசியில் வந்து கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இந்த சீலோமோட் ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட்ஸ் ஆர் இலியோசைட்ஸ் ஆர் அமிபோசைட்ஸ் அண்ட் மியூகோசைட்ஸ் அண்ட் லியூகோசைட்ஸ். இந்த மாதிரி ஃபார்மட் வந்து அதனோட சீலோமிக் ஃப்ளூயிடில் அதுக்கு வந்து என்ன பண்ணுது? காணப்படுது. ஓகேங்களா? தென் அடுத்து அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் ஃபார்மட்டாக என்னது டைஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணக்கூடியதை தான் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாருங்கள். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த எர்த்வார்ம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் தி அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் த டைஜஸ்டிவ் கிளாண்ட். இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அலிமெண்ட்ரி கெனாலும் சர்டைன் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்குது. அலிமெண்ட்ரி கெனால் ஆல்ரெடி இட் ஸ்டார்டட் இன் த மவுத் அண்ட் எண்ட் இன் தி ஆனஸ். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் மீன்ஸ் வாட்? சர்டைன் கிளாண்ட்ஸ் தட் ஹெல்ப் டு, சரிங்களா, அசசரி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய டைஜஷன் ப்ராசஸ்க்கு சில சுரப்பிகள் வந்து என்ன பண்ணுது? உதவி செய்யுது. அதை தான் நம்ம டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த அலிமெண்ட்ரி கெனால் ரன் அஸ் அ ஸ்ட்ரைட் டியூப். அதனுடைய அந்த உணவு குழாயானது ஒரு நீளமான டியூபாக இருக்குது. த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பாடி ஃப்ரம் த மவுத் டு ஆனஸ். அதனுடைய மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் அந்த அலிமெண்ட்ரி கெனால் ஒரு லாங் டியூபாக வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் the mouth open into the buccal cavity. நமக்கு இருக்க மாதிரியே தான் the mouth open into the leads to the buccal cavity ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி the mouth open into the buccal cavity which occupy the first and
செகண்ட் செக்மெண்ட். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆக்கியபை பண்ணியிருக்கு. தென் த பக்கல் கேவிட்டி லீட் இன்டு எ திக் மஸ்குலர் பேரிங்ஸ். பக்கல் கேவிட்டி அடுத்து போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா தசைகளால் ஆன ஃபேரிங்ஸ். இது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட்டை ஆக்கியபை பண்ணியிருக்கு. இந்த ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணி சர்டின் ஃபெர்னீஞ்சியல் கிளான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை சலைவரி கிளான்ஸ் மாதிரி அந்த ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் அதனோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வெரி வெரி ஈஸி. மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டை ஆக்கியபை பண்ணியிருக்கு. தென் அடுத்து இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு த மஸ்குலர் ஃபேரிங்ஸ். இட் ஆக்கியபை த தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட். தென் and it is surrounded by the pharyngeal glands, a small narrow tube, pharyngeal glands. அதை வந்து அந்த ஃபேரிங்ஸை வந்து pharyngeal glands வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. a small narrow tube esophagus lie in the fifth segment. ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் வந்து என்னது, esophagus. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது ஃபிஃப்த் செக்மெண்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. then and the continue into the muscular gizzard. நமக்கு வந்து esophagus leads to the stomach நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய esophagus சிக்ஸ்த் செக்மெண்ட்டில் என்ன ஆகுது, தசைகளால் ஆன gizzard அப்படின்னா அரைவை பை அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் வந்து என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. then this gizzard help in the grinding of soil particles and decaying leaves. இந்த gizzard அப்படின்ற அரைவை பையோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மண்ணையும் தென் decaying அழுகி போன அந்த லீவ்ஸையும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, அரைக்கிறதுக்கு இந்த gizzard வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் intestine started from the 7th segment and continue till the last segment. ஸோ 6th செக்மெண்ட்டில் gizzard இருக்குது. அதுக்கடுத்து 7th செக்மெண்ட்லேருந்து intestine ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வரைக்கும் வந்து என்ன பண்ணுது, முடியுது. தென் the dorsal wall of the intestine அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, அந்த intestine இருக்கக்கூடிய அதனோட மேல் பகுதியில் என்ன இருக்குது, இஸ் folded into a cavity as the diplosole. நிறைய folded மடிப்பு மாதிரி blood vesselsோட ஃபோல்டிங் இருக்குது. அதுக்கு பேர் வந்து என்னது, டைப்ளோசோல். இந்த இடத்துல blood vesselsோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது ஃபுட் சப்ஸ்டன்ஸை குயிக்காக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டி, இட்ஸ் ஆக்கியபை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட். அடுத்து வந்து மஸ்குலர் ஃபேரிங்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட். இதில் ஃபெர்னீஞ்சியல் கிளான்ஸ் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்தில் ஈசோவேகஸ் இருக்குது, சிக்ஸ்த்தில் gizzard இருக்குது, செவன்த்லேருந்து intestine ஸ்டார்ட் ஆகுது. தென் அடுத்து இதனோட டார்சல் சர்ஃபேசஸில் வந்து என்ன ஆகுது, நிறைய intestine folded cavity இருக்குது. அதுக்கு பேர் டைப்ளோசோல். திஸ் fold contain blood vessels. இந்த டைப்ளோசோலில் வந்து அதிகமான அளவு பிளட் வெசல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அட் இன்க்ரீஸ் த அப்சார்ப்டிவ் ஏரியா ஆஃப் த இண்டஸ்டைன். இது அதுக்கு அந்த அப்சார்ப்ஷன் உறிஞ்சக்கூடிய திறனை அந்த இண்டஸ்டைன் குடலுக்கு கொடுக்குது. தென் இந்த இன்னர் எபித்தீலியம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், தென் இந்த சி த பிக்சர், இதுதான் அதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். பாருங்கள், இதில் வந்து மவுத் இருக்குது, அடுத்து பக்கல் கேவிட்டி, அடுத்து ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணி ஃபெர்னீஞ்சியல் கிளான்ஸ் இருக்குது. தென் ஆல்ரெடி அடுத்து வந்து என்னது, ஈசோபேகஸ் ஃபிஃப்த் செக்மெண்ட்டில் இருக்குது, gizzard வந்து சிக்ஸ்த் செக்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து செவன்த் செக்மெண்ட்ல இருந்து ஃபுல்லும் இண்டஸ்டைன் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். எஸ் காலமனார் செல்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இன்னர் எபித்தீலியம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், எபித்தீலியம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் டிஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா காலமனார் செல்ஸும் கிளாண்டுலார் செல்களும் தூண் செல்களும் சுரப்பி செல்களும் உள்ளே வந்து என்ன ஆயிருக்கு, அந்த இன்னர் இண்டஸ்டைனோட இன்னர் எபித்தீலியத்தில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த alimentary canal open to the exterior through the anus. இந்த alimentary canal intestine ஃபைனல் பார்ட் anus அப்படின்ற ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகுது. தென் இந்த ingested organic rich soil passes through the digestive tract. that means அது உள்ளே விழுங்கிய அந்த மண் நிறைந்த அந்த உணவுப் பொருள், கரிம பொருள் வந்து என்ன பண்ணுது, அதனோட digestive tract வழியாக உள்ளே போகுது. where the digestive enzyme break down the complex food into a simple absorber unit. அதில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம் கடினமான அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸை மைன்யூட் ஸ்மாலரான உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள யூனிட்ஸாக வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. இந்த சிம்பிளர் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் த்ரூ த இண்டஸ்டைன். அந்த மெல்லிய உணவு மூலக்கூறுகள் வந்து இண்டஸ்டைன் மூலமாக என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணப்படுது. அண்ட் இந்த இண்டஸ்டினல் மெம்பரைன் அண்ட் ஆர் யூட்டிலைஸ், அதை திருப்பி அது அசிமிலேட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, தென் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இந்த undigested particles along with the earth
ஆர் பாஸ் அவுட் த்ரூ த ஆனஸ். செமிக்கப்படாத உணவுப் பொருட்கள் வந்து என்ன பண்ணுது, ஆனஸ் வழியாக என்ன பண்ணுது, வெளியே தள்ளப்படுது. அஸ் வார்ம் காஸ்டிங் ஆர் வெர்மிகாஸ்ட். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வார்ம் காஸ்டிங் ஆர் வெர்மிகாஸ்ட் அப்படின்றாங்க. அதனுடைய கழிவு. சரிங்களா? இது வந்து என்னது, அக்ரிகல்ச்சரல் லேண்டில் சாயிலோட அந்த சர்ஃபேஸ் அதனுடைய நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெர்மிகாஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எர்த்வார்மை நம்ம ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபெரிஞ்சியல் ஆர் சலைவரி கிளான்ஸ், ஆல்ரெடி நம்ம டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபெரிஞ்சியல் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய சர்டைன் என்சைம்ஸ் அதை இன்டேக் பண்ணக்கூடிய அந்த சாயில் பார்ட்டிகல்ஸையும் அந்த டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் த கிளாண்டுலார் செல்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன் ஆர் சப்போஸ் டு பி த டைஜஸ்டிவ் கிளாண்ட். அதனுடைய ஃபெரிஞ்சியல் ஆர் சலைவரி கிளான்ஸும் அதனுடைய இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைனோட எபித்தீலியத்தில் காலம்னார் அண்ட் கிளாண்டுலார் செல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் செக்ரீட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதனுடைய ஃபுட் மெட்டீரியல்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உதவுது. which secreted the digestive enzyme for the digestion of the food. So students, இதில் நம்ம digestive system வந்து mouth to anus வரைக்கும் பார்த்துட்டோம். Then intestinal CK அப்படின்னு மோர்ச்சன் ஒர்க்ஸில் இருக்குது. In Metaphyre posthuma அப்படின்ற earthwormல the 26th segment has a pair of short conical outgrowth. அதனோட 26th segmentல ஒரு சின்ன கூம்பு வடிவ ஒரு conical outgrowth வந்து வெளியே புஷ்அப் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் இன்டெஸ்டினல் சீக்கா. இதில் மெட்டாஃபைர் போஸ்மா அப்படின்ற எர்த்வார்மோட 26 செக்மெண்ட்டில் ஒரு ஷார்ட் கோனிக்கல் அவுட் க்ரோத் வந்து என்ன பண்ணியிருக்கு, வெளியே புஷ் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த இன்டெஸ்டினல் சீக்கே. இட் இஸ் எக்ஸ்டெண்ட் ஆன்டீரியர்லி அப் டு 26லேருந்து முன்னாடி நோக்கி 22nd செக்மெண்ட் வரைக்கும் இது வந்து என்ன ஆயிருக்கு, புஷ்அப் ஆயிருக்கு. தென் தீஸ் ஆர் த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அண்ட் செக்ரிட்டட் ஆன் அமலைட்டிக் என்சைம். இந்த ஷார்ட் கோனிக்கல் அவுட் க்ரோத்து தான் அதனுடைய டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அமிலோலைட்டிக் அப்படின்ற என்சைமை மெட்டாபைர் போஸ்துமாவில் வந்து என்ன பண்ணுது, இந்த ஷார்ட் கோனிக்கல் அவுட் க்ரோத் வந்து என்ன பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. பாருங்கள், these are digestive glands and secrete an amylolytic enzyme for the digestion of the starch. Then intestinal CK are not present in many species of earthworms such as Lambito maruti. That means மெட்டாஃபைர் போஸ்துமாவில் 26th செக்மெண்ட்டில் ஒரு ஷார்ட் கோனிக்கல் அவுட் க்ரோத் இருக்குது. இதை டைஜஸ்டிவ் கிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அமிலோலைட்டிக் அப்படின்ற ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணி ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது உதவுது. ஆனால் இந்த இன்டெஸ்டினல் சீக்கே எல்லா எர்த்வார்ம்ஸ்லேயும் இருக்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக லாம்பிட்டோ மாருதியில் இந்த இன்டெஸ்டினல் சீக்கே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து எர்த்வார்மோட மார்ஃபாலஜி பார்த்துட்டோம். அடுத்து அதனுடைய அனாட்டமி பற்றி பார்த்தோம். மார்ஃபாலஜி அஸ் வெல் அஸ் த அனாட்டமி அண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.